இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7 தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு சமகாலத்தினூடாக மீளவும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய சமகாலத்திலே நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்கள்: சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இலங்கையை பரிந்துரைக்க பிரித்தானியாவிற்கு அழுத்தம், செம்மணியை போன்றே மண்டிதீவிலும் புதைகுழிகள், இலங்கை அரசின் கெடுபிடி தமிழ் அகதிகளை அழைத்து வருவதை நிறுத்தி இருக்கின்றது ஐநா. இந்த விடயங்களை தான் இன்றைக்கு சமகாலத்திலே சற்று சுருக்கமாக பார்க்க போகிறோம். செம்மணியில இடம்பெற்ற குற்றங்கள் சர்வதேசமெங்கும் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. மிக முக்கியமாக தமிழ் மக்கள் பரந்து வாழுகின்ற பிரதேசங்களிலே இந்த செம்மணி விவகாரம் என்பது அதிகமாக பேசப்படுகின்ற விடயமாக மாறியிருக்கிறது. இந்த பின்னணியில் இந்த செம்மணியில் நடந்த குற்றங்களை அங்கீகரித்து இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவதற்கான ஒரு பிரேரணையை பிரித்தானியாவினுடைய நாடாளுமன்றத்திலே செயற்படுத்த வேண்டும் என்று சொல்லி பிரித்தானியாவினை தளமாக கொண்டு இயங்கி வருகின்ற ஒரு தமிழ் அமைப்பு கோரிக்கையினை விடுத்திருக்கிறது. பிரித்தானியாவினுடைய பிரதமருக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இப்படியான ஒரு தீர்மானத்தினை பிரித்தானிய நாடாளுமன்றத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியும் அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இராணுவ தளபதி சவேந்திர சில்வா உட்பட்ட சிலருக்கு பிரித்தானியாவிற்கு செல்லுவதற்கான தடை விதிக்கப்பட்டது எங்களுக்கு தெரியும். இப்படி இருக்க அது மட்டும் போதாது என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்ற அந்த அமைப்பு இந்த தடைகளை மட்டும் கருத்திலே கொள்ளாது, நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்ற இந்த செம்மணி விவகாரத்தையும் கருத்தில் எடுத்து இந்த சர்வதேச நீதிமன்றத்திலே இலங்கை நிறுத்துவதற்கான அந்த தீர்மானத்தினை நாடாளுமன்றத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக ருவாண்டோ, பொஸ்னியா போன்ற பிரதேசங்களிலே இடம்பெற்ற அந்த படுகொலைகளை அங்கீகரித்து, உய்குர் இன மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட படுகொலைகளை பிரித்தானியா அங்கீகரித்திருந்தது. அதனை மேற்கோள் காட்டி, அதாவது பிரித்தானியாவினுடைய அந்த அங்கீகரிப்பு என்பது அங்கே இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதை பிரித்தானியா அங்கீகரித்திருந்தது. அதே போன்று இலங்கையிலும் தமிழ் மக்களுக்கு எதிராக இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதை பிரித்தானியா அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த இலங்கையிலே இடம்பெற்ற இந்த இனப்படுகொலை என்பது தார்மீக ரீதியாக அது முரணானது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த பின்னணியில் தான் இந்த செம்மணி படுகொலை போன்ற அட்டூழியங்களை முன்வைத்து இந்த முடிவை எடுக்க வேண்டும் பிரித்தானிய அரசு என்கிற அழுத்தத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்க, இந்த இலங்கையிலே இடம்பெற்ற படுகொலைகள் தொடர்பான விடயங்கள் இன்றைக்கு பேசு பொருளாக எழுந்திருக்கின்றன. அது காலம் காலமாக பேசப்படுகிறது. இருந்தாலும் இந்த செம்மணி விவகாரம் என்பது முன்னிற்கின்ற இந்த நாட்களிலே இலங்கையில் இடம்பெற்ற ஏனைய படுகொலைகள், புதைகுழிகள் தொடர்பான விடயங்களும் பேசப்படுகின்ற விடயங்களாக மாறியிருக்கின்றன. மக்கள் மத்தியிலும் இவை தொடர்பான விடயங்கள் பேசப்பட வேண்டும் என்கிற அந்த உந்துதல் எழுந்திருக்கிறது. 1990ஆம் ஆண்டு காலப்பகுதிகளிலே இடம்பெற்ற இராணுவ நடவடிக்கைகளின் போது மண்டைதீவு, அல்லப்பட்டி, மண்குப்பான் போன்ற பகுதிகளிலே பல இளைஞர் யுவதிகள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக அந்த பகுதிகளைச் சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட அதிகமான அல்லது 80க்கு அதிகமான இளைஞர் யுவதிகள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உடலங்கள் மண்டைதீவினுடைய சில பகுதிகளில் காணப்படுகின்ற கிணறுகளுக்குள்ளே இந்த உடலங்கள் காணப்படலாம், அவற்றுடைய எச்சங்கள் காணப்படலாம் என்கிற அந்த விடயம் பேசப்பட்டிருக்கிறது. இதற்கான வாழும் சாட்சிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அந்த சாட்சிகளை வெளிக்கொண்டு வர முடியும் என்கிற அந்த விடயமும் பேசப்பட்டிருக்கிறது. வேலணை பிரதேச சபையினுடைய 2வது மாதாந்த கூட்டம் நேற்று நடைபெற்றிருந்தது. அந்த கூட்டத்தில் தான் இந்த விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக இந்த செம்மணி விவகாரம் என்பது பூதாகாரமாக இருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே இந்த மண்டைதீவு புதைகுழி விவகாரமும் பேசப்பட வேண்டும், அதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கிற அந்த குரல்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. இவை தொடர்பான வாத பிரதிவாதங்கள் சபையிலே பேசப்பட்டிருக்கின்றன. இந்த பின்னணியிலே இந்த மண்டைதீவு புதைகுழியை அகழ்வதற்கு அந்த பிரதேசத்தை உள்ளடக்கிய பிரதேச சபையாக இருப்பதால் இந்த விடயங்கள் அங்கே வலியுறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியும் வேலணை பிரதேச சபையிலே அந்த குரல்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. இதே நேரத்தில் இந்த விடயங்கள் குறித்து சபையிலே பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட நிலையிலே குறித்த மனித புதைகுழி விவகாரம் காலத்துக்கு காலம் தேர்தல் அரசியலே பேசப்படுகிற ஒரு பொருளாகத்தான் காணப்படுகிறது. ஆகவே இவை தொடர்பான உண்மை விவரங்கள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லியும் குரல் எழுப்ப
எழுப்பப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இங்கே யார் குற்றம் அளித்தார்களோ அந்த குற்றவாளிகள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் குரல்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த பிரதேசம், அதாவது இந்த மிக முக்கியமாக இந்த மண்டுதீவு பிரதேசத்திலே இந்த புதைகுழி தொடர்பான விவகாரங்கள் தோண்டி எடுக்கப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்கிற அந்த எடுகோள்களையும் நாங்கள் இந்த அமர்வினூடாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக குறித்த ஆதாரங்களோடு துறை சார்ந்திருக்கக்கூடிய தரப்புகளுக்கு அறிக்கை அனுப்புவதற்கு சபையிலே தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்திற்கு அமைவாக இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படும் என்கிற அந்த நம்பிக்கையினையும் வெளிப்படுத்தி கொண்டு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் அங்கே பேசப்பட்டிருக்கிறது. வேலணை பிரதேச சபையினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசங்களிலே காணப்படுகின்ற வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்பாக, வர்த்தக நிலையங்கள் தொடர்பாக, உற்பத்திகள் தொடர்பாக, உற்பத்தி நிலையங்கள் தொடர்பாக முறையாக பதிவுக்கு உட்படுத்தி அவை தொடர்பான விடயங்களும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரி, நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருக்கிற இந்த படுகொலைகள் அல்லது படுகொலைகள் தொடர்பான இந்த விவகாரங்கள் இன்றைக்கு அதிகமாக பேசப்படுகின்றன. செம்மணி புதைகுழி விவகாரம் அதிகமாக பேசப்படுகிற அதே நேரத்திலே எங்களுக்கு தெரியும் கிழக்கிலே சம்பூர் போன்ற பிரதேசங்களிலே காணப்படுகின்ற படுகொலை விவகாரங்கள் பேசப்படுகின்றன. இன்றைக்கு மண்டுதீவும் மேலெழும்பி இருக்கிறது. இப்படியான புதைகுழிகள் தோண்டப்பட வேண்டியவை, அதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அந்த குற்றமளித்தவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுகின்ற அதே நேரத்திலே காத்திருக்கின்ற பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயமான தீர்வுகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. இது ஒரு புறம் இருக்க, இந்த புதைகுழிகள் தோண்டப்படுகிற போது சமூக ரீதியிலே எழுப்பப்படுகின்ற அல்லது எழுந்து வருகின்ற நிலைமைகள் தொடர்பாகவும் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மிக முக்கியமாக காணாமல் போன உறவுகளுடைய அந்த உறவினர்கள் தங்களுடைய உறவுகள் இங்கு இருக்கலாமோ அல்லது இது எங்களுடைய நேசத்துக்குரியவர்களாக இருக்கலாமோ என்கிற அந்த சிந்தனையோடு இந்த செய்திகளை நாளுக்கு நாள் தேடி பார்க்கின்ற அந்த தன்மையை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. இது உண்மையிலேயே ஒரு வகையிலே உளவியல் ரீதியான பாதிப்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது என்கிற அந்த உண்மையினையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களிலே ஒரு உறவு காணாமல் ஆக்கப்பட்டிருந்தால் அந்த குறித்த பிரதேசத்திற்குள்ளே கண்டுபிடிக்கப்படுகின்ற அந்த எலும்புக்கூடுகள், அந்த மனித எச்சங்கள், இது என்னுடைய உறவாக இருக்கலாமோ என்கிற அந்த சிந்தனை அவர்களை உளவியல் ரீதியாக எத்தகைய பாதிப்புகளுக்கு உள்ளாக்கும் என்கிற அந்த விடயமும் பேசப்பட வேண்டியது. ஆகவே இந்த விடயம் தொடர்பாக சமூக அமைப்புகள் உரிய இந்த ஆற்றுப்படுத்தல்கள் அல்லது அவர்களுக்கான அந்த விடயங்களை மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடுகளிலும் ஈடுபட வேண்டும் என்பதும் இந்த இடத்திலே நாங்கள் சுட்டி காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. சரி, இது ஒரு புறம் இருக்க, போர்க்காலத்திலே நாட்டிலே இருந்து உரிய ஆவணங்களின்றி, மிக முக்கியமாக இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான சட்ட ரீதியான ஆவணங்களின்றி இந்த நாட்டிலே இருந்து பலர் வெளியேறியிருக்கிறார்கள். அகதிகளாக அண்டை நாடுகளிலும் ஏனைய நாடுகளிலும் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அவர்களிலே மிக முக்கியமாக இந்தியா போன்ற நாடுகளிலே வசித்து வருகின்ற ஈழத்தமிழ் மக்கள் நாட்டிற்கு திரும்புகின்ற செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இப்படி இருக்கிற போது இந்த நாட்டிலே காணப்படுகின்ற அவர்களை கைது செய்கின்ற இந்த நடவடிக்கைகள் காரணமாக இப்படியான அகதிகளை மீள நாட்டிற்கு அழைத்து வருவது தொடர்பான செயற்பாடுகளை இடைநிறுத்தி இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக மீளழைத்து வரப்படுகின்ற இந்த அகதிகள் இலங்கைக்கு வந்தவுடன் கைது செய்யப்படலாம் என்கிற ஒரு அச்ச நிலைமை காணப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளின் அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அகதிகளுக்கான அமைப்பான UNHCR இந்த விடயம் தொடர்பாக கரசனை எடுத்திருக்கிறது. மிக முக்கியமாக இலங்கைக்கு வந்த பிற்பாடு இந்த குடிவரவு சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டின் பேரிலே அவர்கள் கைது செய்யப்படுகின்ற நடவடிக்கைகள் இந்த நாட்டிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அரசனுடைய காலப்பகுதியில் கூட இந்த விடயங்கள் காணப்படுகின்றன என்பது வேதனைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. மிக முக்கியமாக இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம், அதாவது இந்த மாதம் 14ஆம் தேதி திருச்சியில இருந்து கொழும்புக்கு 7 அகதிகளை அனுப்பி வைப்பதற்கான அந்த நடவடிக்கைகள் அங்கே ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. ஆனால் இறுதி நிமிடத்திலே அந்த செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் இந்த ஆண்டினுடைய மே மாதம் 28ஆம் தேதி உள்நாட்டு போரின் போது இங்கிருந்து இடம்பெயர்ந்த ஒரு தம்பதி குறிப்பிட்ட இந்த மே மாதம் 28ஆம் தேதி இங்கே மீள வருகை தந்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி மீள இங்கே வருகை தந்தபோது யாழ்ப்பாண விமான நிலையத்தில் யாழ்ப்பாணத்திலே தரை இறங்கிய பிற்பாடு குடிவரவு அதிகாரிகளால் போலீசாரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது உண்மையிலே ஒரு நாடு என்கிற அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய குடிவரவு குடியகழ்வு செயற்பாடுகளை மேற்கொள்வதாக இருந்தாலும் இந்த மக்கள் யுத்த கால பகுதியில் எதற்காக இந்த நாட்டை விட்டு வெளியேறினார்கள்
அதாவது இந்த நாட்டிலே வாழ முடியாத உயிருக்கு அச்சுறுத்தல் காணப்படுகிறது என்கிற ஒரு பட்சத்தில் தான் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறினார்கள். அப்படி வெளியேறிய மக்கள் மீள நாட்டுக்கு வருகிற போது அவர்கள் மீது ஒரு குற்றவியல் வழக்கு என்பது நிலுவையிலே இல்லாத பட்சத்திலே அவர்கள் கைது செய்யப்பட வேண்டிய தேவை இல்லை என்பதை ஒரு இந்திய உயர் அதிகாரி ஒருவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த அகதிகளுக்கான விடயம் தொடர்பாக செயற்படுகிற அந்த அதிகாரி இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே இப்படியான செயற்பாடுகள் நாட்டிலே இடம்பெறுகிற போது, இந்த மக்கள் கைது செய்யப்படுகிற போது அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் என்பது சர்வதேச அகதிகள் சட்டத்தின் பிரகாரம் கவனித்துக் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த பிரகாரம் தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த அகதிகளுக்கான அமைப்பு என்பது தாமாக விரும்பி இந்த மக்கள் நாட்டுக்கு திரும்புகிற போதும் அவர்கள் இங்கே நடாத்தப்படுகிற முறைகள் தொடர்பாக கவனத்தினை குவித்து தற்காலிகமாக இந்த விடயங்களை இடைநிறுத்தி வைத்திருக்கிறது என்பதும் இந்த இடத்திலே நாங்கள் பேச வேண்டிய விடயமாக இருக்கிறது. இப்படி இருக்க இந்த நாட்டிலே அவர்கள் மீள இந்த நாட்டுக்கு நாங்கள் வர விரும்புகிறோம் என்கிற விருப்பத்தின் பேரிலே வருகிற போது அவர்கள் இப்படி கைது செய்யப்பட்டால் அவர்களுக்கான பாதுகாப்பு என்பது இங்கே இல்லை என்பதுதான் அதனுடைய மறைமுகமான ஒரு செய்தியாக காணப்படுகிறது. ஆகவே இப்படி அவர்கள் வருகிற போது இந்த குடிவரவு அல்லது அகழ்வு திணைக்களத்தினுடைய அந்த அனுமதி இல்லாமல் அவர்கள் எப்படி நாட்டை விட்டு சென்றார்கள், எப்படி மீள இங்கே வருகிறார்கள் என்பதுதான் அவர்களுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கிறது அல்லது கேள்வியாக இருக்கிறது. இதற்கு உரிய அதிகாரிகளை, இந்த தூதுவர் ஆலயங்களை அணுகி அதன் மூலமாக இந்த நாட்டுக்கு அவர்கள் முறையாக மீள வருகை தருகிற போது இந்த விடயங்களை ஓரளவுக்கு சீர் செய்து கொள்ளலாம் என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடக்கூடிய விடயமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய சமகாலத்திலே நாங்கள் பேசுகின்ற விடயங்களாகவும் இருக்கின்றன. சந்திக்கலாம் இதே போன்று மற்றொரு சமகாலத்தோடு.